வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பரவலாக பாயும் நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் விசாரணைகள் மீண்டும் பதற்றம், அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை, சர்வதேசம் வரை சென்ற விவகாரம், திடீரென தனது பதவி விலகல் குறித்து நீதி அமைச்சர் வெளியிட்ட தகவல். யாழ்ப்பாணம் செம்மணி தொடர்பில் சந்திரிகாவிடம் விசாரணை, சிறைச்சாலை கலவரங்கள் குறித்து முந்தைய அரசாங்கங்களின் முகத்திரைகளை கிழித்த ரவிகரன் எம்பி நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்தப்பட்ட தகவல். சிறுமியொருவரை வலுக்கட்டாயமாக காணியொன்றிற்குள் கூட்டிச் சென்று மோசமான செயலை செய்த நபர் அம்பலமான திடுக்கிடும் தகவல். சட்ட விதிமுறைகளை மீறிய நீதிமன்ற உத்தரவு, அதிர்ச்சியில் மக்கள். 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்கள் தடை, மக்களுக்கு வாக்குறுதி அளித்த பிரதமர், எடுக்கப்பட்டுள்ள துரித நடவடிக்கை. பூதாகரமாக வெடித்த நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவர விவகாரம், அரசாங்கத்தை கடுமையாக சாடும் நாமல் ராஜபக்ச வெளியிடப்பட்ட கருத்துக்கள். அர்ச்சுனா எம்பியின் தொல்லை தாங்க முடியாமல் சபாநாயகருக்கு அவசர கடிதம் ஒன்றை எழுதிய கஜேந்திரகுமார் எம்பி, குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள். முக்கிய வழக்கு ஒன்றிற்கு வருடங்கள் கடந்து பலருக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை, நீதிமன்றம் வழங்கிய அதிரடி உத்தரவு. பாரிய ஊழல் குற்றம், விசாரணை வலையில் சிக்கி தவிக்கும் ரணில், நேற்றும் நீதிமன்றில் முன்னிலை, பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. அம்பலமாக போகும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மைகள், சுரேஷ் சாலேவிடமிருந்து 600 பக்க ரகசிய அறிக்கை, பரவலாக பாயும் சிஐடி விசாரணை, பின்னணியில் சிக்க உள்ள முக்கிய புள்ளிகள், வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் படுகாயமடைந்த கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒரு சிறைச்சாலை அதிகாரி உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து கடந்த 5 மற்றும் 6ஆம் திகதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரத்தில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 28 ஆக உயர்வடைந்துள்ளது. சிறையினுள் இடம்பெற்று வந்ததாக கூறப்படும் போதைப் பொருள் வர்த்தகத்தை முறியடிக்கும் நடவடிக்கையின் போது மந்த போலீஸ் எனப்படும் சிறப்பு படையினருக்கும் கைதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலே இந்த பாரிய கலவரத்திற்கு காரணமாக இருந்ததாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து நேற்று மீண்டும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்று சிறிய அளவிலான மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதுடன் சில கைதிகள் சிறை அறைகளை விட்டு வெளியே வந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனினும் நீர்கொழும்பு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் பிமல் பெரேரா சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் கைதிகளை மீண்டும் சிறை அறைகளுக்குள் அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நேற்று முற்பகல் நீர்கொழும்பு சிறைச்சாலையை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் பலப்படுத்தப்பட்டிருந்தன. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மோதல் இடம்பெற்ற தினத்தன்று சிறைச்சாலை அதிகாரிகளிடம் இருந்து ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி ஒன்று காணாமல் போயுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்க நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த சம்பவத்தில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு கொழும்பு வெளிக்கடையில் நடந்தது. இந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொண்ட பல போலீஸ் பொறுப்பு அதிகாரிகள் தங்களுடைய சக அதிகாரிகளின் இழப்பை தாங்க முடியாமல் கதறி எழுத புகைப்படங்களும் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை தொடர்பான பின்னணியை ஆராய்வதற்கான சுயாதீன விசாரணை குழு ஒன்றை நியமிக்க இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபை வரவேற்றுள்ளது. இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரூ பின்சே வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விசாரணை குழுவின் கண்டுபிடிப்புகள் நாட்டின் சிறைச்சாலை அமைப்பில் நீடித்த மற்றும் ஆக்கப்பூர்வமான சீர்திருத்தங்களுக்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது. இது இப்படி இருக்க நேற்று நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமான போது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று கருப்பு பட்டி அணிந்து எதிர்ப்பை வெளியிட்டனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த 28 பேரின் மரணங்களுக்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சியினர் இந்த எதிர்ப்பை முன்னெடுத்தனர்.
நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் வழங்கிய பதில் போதுமானதாக இல்லை என்றும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் தொடர்பாக தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகள் மற்றும் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கைகளை தாம் ஏற்கப் போவதில்லை என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மட்டுமே தம்மை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க முடியும் என்றும் ஜனாதிபதி அதற்கான அறிவிப்பை வெளியிட்டால் மட்டுமே தாம் பதவி விலக தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் சிறைச்சாலை மோதல் தொடர்பாக நியமிக்கப்பட்டுள்ள விசாரணை குழு முழுமையான சுதந்திரத்துடன் தனது பணிகளை முன்னெடுத்து வருவதாகவும் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் கைதிகள் வழங்கும் வாக்குமூலங்கள் உண்மைகளை வெளிக்கொணருவதற்கு முக்கிய ஆதாரங்களாக அமையும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது இவ்வாறு இருக்க நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் திட்டமிட்டு நடத்தப்பட்ட சம்பவம் என எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் உள்ள பாசில் ராஜபக்சவை பாதுகாப்பதற்காகவும் சிறைச்சாலைகளில் பாதுகாப்பு இல்லை என்ற தோற்றத்தை உருவாக்குவதற்காகவும் இந்த சம்பவம் திட்டமிட்டு நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். பாசில் ராஜபக்சவிற்கு தற்போது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை திசை திருப்பு நோக்கில் இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நீதியமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் கடந்த கால ஆட்சிகளில் சிறைச்சாலைகள் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை நினைவு கூர்ந்த கருணாநிதி தற்போதைய அரசாங்கத்தை விமர்சிக்க அவர்களுக்கு தகுதி இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நீதியமைச்சரை பதவியிலிருந்து நீக்கினால் உயிரிழந்தவர்கள் மீண்டும் உயிருடன் வருவார்களா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே சிதம்பரம் கருணாநிதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு தலைமையக காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 13 வயது சிறுமி ஒருவரை கடத்தி பாலியல் அத்துமீறல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபர் ஒருவரை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று பிணையில் விடுவித்துள்ளது. போதைப்பொருள் வியாபாரத்தில் தொடர்புடையவராகவும் காவல்துறையில் IRC பட்டியலில் இடம்பெற்றுள்ளவராகவும் கூறப்படும் 31 வயதுடைய சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர் என தெரிவிக்கப்படுகின்றது. சிறுமியின் குடும்பத்தில் நிலவிய பிரச்சினைகள் காரணமாக அவர் அடிக்கடி குறித்த உறவினரின் வீட்டில் தங்கியிருந்து வந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடந்த 6ஆம் தேதி இரவு அங்கு தங்கியிருந்த சிறுமியை நள்ளிரவில் வலுக்கட்டாயமாக வீட்டின் பின்புறத்தில் உள்ள பாலடைந்த காணிக்கு கொண்டு சென்று பாலியல் அத்துமீறல் செய்ததாக சந்தேக நபர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை மூடி மறைக்க பெற்றோர் முயற்சித்ததாக கூறப்படும் நிலையில் பிரதேசவாசி ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்து சந்தேக நபரை கடந்த திங்கட்கிழமை கைது செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் நீண்ட காலமாக குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் காவல்துறையின் IRC பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறப்படும் குறித்த சந்தேக நபரை 2 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுவிக்க மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நீதிமன்ற தீர்ப்பு பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 16 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளின் சமூக ஊடக பயன்பாட்டை குறைப்பதற்காக தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள முன்னோடி திட்டம் வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வின் போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஷன ராஜகருணா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய 16 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளின் சமூக ஊடக பயன்பாட்டை குறைப்பதற்காக தேசிய வழிகாட்டல் நெறிமுறைகளை உருவாக்குதல் மற்றும் பிள்ளைகளின் மனநலனை மேம்படுத்தும் நோக்கில் மூளை ஆரோக்கியம் என்ற விடயத்தை அடிப்படையாக கொண்டு தேசிய மட்டத்திலான விழிப்புணர்வு கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்கிடையில் தற்போது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் ஊடாக குடும்பங்களை வலுப்படுத்தும் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான முன்னோடி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்.
இதன் மூலம் 18 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளை கொண்ட குடும்பங்களில் கையடக்க தொலைபேசி பயன்பாட்டிற்கு அதிகமாக அடிமையாகியுள்ள பிள்ளைகளை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கான வழிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த முன்னோடி திட்டங்களின் மூலம் வெற்றிகரமான முடிவுகள் கிடைத்துள்ளதாக அறிக்கைகள் கிடைத்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இது அரசாங்கத்தின் முன்னுரிமை விடயமாக கருதி தலையீடு செய்து வரும் ஒரு விடயம் எனவும் இதனை ஒரே ஒரு நடவடிக்கையின் மூலம் மாத்திரம் கட்டுப்படுத்தவோ அல்லது ஒழுங்குபடுத்தவோ முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். சமூக ஊடகங்களை தடை செய்வது தொடர்பில் மாத்திரம் அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை எனவும் பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கல்வி உள்ளிட்ட பல்வேறு சந்தர்ப்பங்களின் ஊடாக சமூக ஊடக பயன்பாடு மற்றும் அதன் ஆரோக்கியமான பயன்பாடு தொடர்பில் ஆலோசனைகள் பெறப்பட்டு வருவதாகவும் இலங்கைக்கு பொருத்தமான நடவடிக்கைகள் எவை என்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகள் தொடர்பான முன்மொழிவுகளை இந்த வருடத்திற்குள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மேலும் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் இருக்கை ஒதுக்கீட்டை மாற்றுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபாநாயகருக்கு எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் நாடாளுமன்றத்தில் தமக்கு இடப்புறமாக அமர்ந்திருக்கும் அர்ஜுனா ராமநாதன் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பொது வெளியிலும் தம்மை தொடர்ந்து தகாத வார்த்தைகளால் திட்டி வன்முறை அச்சுறுத்தல்களை விடுத்து இழிவான சொற்களை பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நடத்தை அண்மை காலமாக அதிகரித்துள்ளதால் அது தமது கவனத்தை சிதறடிப்பதாகவும் நாடாளுமன்ற அவையில் அவருக்கு அருகில் அமர்ந்து பணியாற்றுவது தனக்கு சிரமமாகிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அர்ஜுனா ராமநாதன் ஒரு சுயேட்சை குழுவிலிருந்து முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வழக்கமாக சுயேட்சை உறுப்பினர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் மூத்த உறுப்பினர்களுக்கு பிறகு இருக்கைகள் ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த நடைமுறைக்கு மாறாக அர்ஜுனா ராமநாதன் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மூத்த உறுப்பினர்களுக்கும் இடையில் அமர அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே வழக்கமான நடைமுறைக்கு அமைவாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி உறுப்பினர்களுக்கு பிறகு சுயேட்சை உறுப்பினர்களை அமர வைக்கும் வகையில் அர்ஜுனா ராமநாதனின் இருக்கையை தம்மிடத்திலிருந்து இடப்புறமாக மாற்ற நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கொலை குற்றச்சாட்டில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட 8 பேருக்கு கொழும்பு உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. இந்த தீர்ப்பு நீண்ட கால விசாரணையின் பின்னர் கொழும்பு உயர்நீதிமன்ற நீதியரசர் புத்திக ஸ்ரீ ராகலவால் நேற்று வழங்கப்பட்டது. இந்த வழக்கில் குற்றச்சாட்டப்பட்ட 8 பேரில் 7 பேர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்த நிலையில் ஒருவர் ஆஜராகாத போதிலும் வழக்கு விசாரணையை தொடர நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. 1997 ஆண்டு கொழும்பு நீதிமன்ற எல்லைக்கு உட்பட்ட தாராவத்தி பகுதியில் ஹேவா, படகுடு, குசுமாவதி மற்றும் வேலாயுதம் உதயகுமார் ஆகியோர் கொலை செய்யப்பட்டதுடன் மேலும் பலர் காயமடைந்த சம்பவம் தொடர்பிலேயே சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட தகராறு தீவிரமடைந்ததை தொடர்ந்து இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கின் அனைத்து சாட்சிகளையும் ஆதாரங்களையும் ஆராய்ந்த பின்னர் குற்றச்சாட்டப்பட்ட 8 பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதியரசர் தெரிவித்தார். இதனையடுத்து குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டு 8 பேருக்கும் மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்க ஆகியோருக்கு எதிரான வழக்கு விசாரணை செப்டம்பர் 30 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் பாசன் அமரசீன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அதற்கான அறிக்கை சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வுத் துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர்.
சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சமதாரி பிஎஸ்சியின் விசாரணை கோப்புகள் சட்டமா அதிபரிடம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் தொடர்பான நிலைப்பாட்டை அறிவிக்க கால அவகாசம் வழங்குமாறும் நீதிமன்றத்திடம் கோரினார். இதன்போது ரணில் விக்ரமசிங்க சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜா பிரேமரத்ன இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள நிதியின் ஒரு பகுதி வாகனங்களுக்காக செலவிடப்பட்டதாக புலனாய்வாளர்கள் கூறியுள்ளதாக தெரிவித்தார். இன்னும் அந்த வாகனங்கள் பிரித்தானிய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டவை என்றும் அதற்கான ஆவணங்களையும் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். மேலும் அது விடயமும் விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இரு தரப்பினரின் சமர்ப்பிப்புகளையும் பரிசீலித்த நீதவான் சட்டமா அதிபரின் நிலைப்பாட்டை அறிவிப்பதற்காக வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் 30 ஒத்திவைக்க உத்தரவிட்டார். இதற்கிடையில் இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேரில் முன்னிலையாகியிருந்தார். கடந்த ஏப்ரல் 21 வழங்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வழக்கின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வுத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அன்றைய விசாரணையின் போது சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் குறிப்பிட்ட காலத்திற்குள் சந்தேக நபருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அத்துடன் இந்த வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவையும் சந்தேக நபராக இணைப்பது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அப்போது அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குற்றப்புலனாய்வுத்துறையின் கீழ் இயங்கிய அரசு உளவுத்துறையின் முன்னாள் தலைவரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசாலை தாக்கல் செய்துள்ள ரிட் மனு தொடர்பாக 600 பக்கங்களுக்கும் அதிகமான கூடுதல் ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனு எதிர்வரும் ஜூலை 10 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ள நிலையில் இந்த ஆவணங்கள் அவரது சட்டத்தரணிகள் மூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. உடல்நலக்குறைவு காரணமாக சுரேசாலை தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆவணங்களில் ஈஸ்டர் தாக்குதல்கள், அவை தொடர்பான விசாரணைகள் மற்றும் அக்காலத்தில் குற்றப்புலனாய்வுத்துறையின் மூத்த அதிகாரிகளின் நடவடிக்கைகள் குறித்து இதுவரை வெளியிடப்படாத பல தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாக அவரது சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் நீதிபதி ஜனகடி சில்வா தலைமையிலான ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் புலனாய்வாளர்கள் மற்றும் முக்கிய சாட்சிகள் வழங்கிய பல பிரமாண பத்திரங்களும் இந்த ஆவண தொகுப்பில் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல் தாக்குதல்களுக்கு யார் பொறுப்பு என்பதையும் அக்காலத்தில் சில மூத்த அதிகாரிகள் விசாரணைகளை உரிய முறையில் முன்னெடுக்க தவறியதாகவும் இந்த ஆவணங்கள் சுட்டிக்காட்டுகின்றன என சுரேசாலை தரப்பு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் கர்தினால் மால்கம் ரஞ்சித் வழங்கிய சிறப்பு சாட்சியமும் இந்த ஆவணங்களில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்த அரசியல் தலையீடுமின்றி சுதந்திரமாக நடைபெற வேண்டும் என்று கர்தினால் வலியுறுத்தியிருந்த போதிலும் தற்போதைய சூழலில் அந்த சுதந்திரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பு நீதிமன்றத்தில் வாதிட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த வழக்கு தனிப்பட்ட மனுவாக மட்டுமல்லாமல் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த சட்ட நடவடிக்கையாக மாறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் சமூக அமைப்புகள், தேசிய அமைப்புகள் மற்றும் மகா சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல தரப்பினர் இந்த வழக்கில் தலையிட அனுமதி கோரி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இடைக்கால மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம், உலகளாவிய இலங்கை மன்றம், தேசபக்தி, தேசிய முன்னணி உள்ளிட்ட அமைப்புகளுடன் பல்வேறு பௌத்த தேரர்களும் இந்த வழக்கில் தலையிட அனுமதி கோரியுள்ளனர். இதன்படி எதிர்வரும் ஜூலை 10 இந்த ரிட் மனு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது பிரதான மனுவுடன் இந்த இடைக்கால மனுக்களையும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் பரிசீலிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த 5-6 தேதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் மற்றுமொரு அரசின் காவல் கட்டமைப்பின் தரநிலையை உலகுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றது. இதற்கு முன்னரும் இலங்கையின் சிறைகளில் கலவரங்கள் நடந்திருக்கின்றன. அரசே முன்னின்று, அரசே திட்டமிட்டு முன்னகர்த்தி, அரசே துணை நின்று அரங்கேற்றிய சிறை கலவரங்களில் இருந்து மேற்படி 2026 ஜூலை நீர்கொழும்பு சிறை கலவரம் வேறுபட்டு நிற்கின்றது. 1983 ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் 53 தமிழ் அரசியல் கைதிகள் சிங்கள கைதிகளால் வெட்டியும் குத்தியும் படுகொலை செய்யப்பட்டனர். வெவ்வேறான 2 நாட்களில் 35 பேர் 18 பேர் என தமிழ் அரசியல் கைதிகள் வெட்டி கொலை செய்யப்பட்டமை தமிழர் மீது இலங்கை அரசால் மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு தாக்குதலாகவே கருதப்படுகின்றது. நீதிமன்றில் மரண தண்டனை விதிக்கப்படும் போது தனது இறுதி ஆசையை குட்டிமணி இவ்வாறு விவரித்தார். எனது மரண தண்டனையை நிறைவேற்ற முன் என் கண்களை எடுத்து பார்வையற்ற ஒருவருக்கு பொருத்துங்கள். நான் பார்க்க முடியாத தமிழீழத்தை என் கண்களாவது பார்க்கட்டும் என்று அவர் குறிப்பிட்டார். சிறைச்சாலை அதிகாரிகளே அறைக்கதவுகளின் திறப்புகளை சிங்கள கைதிகளுக்கு கொடுத்ததாக தப்பிப்பிழைத்தவர்களின் வாக்குமூலங்கள் சான்றுபடுத்தின. அப்போதைய அரசின் கட்டமைப்புகள் சிறை கலவரங்களையும் சிறைகளில் படுகொலைகளையும் முன்னின்று நடத்தியதற்கு காலவழியில் எண்ணற்ற சான்றுகள் காணப்படுகின்றன. பிந்துனுவேவ புனர்வாழ்வு முகாம் இதற்கு மற்றொரு சான்று. அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த தமிழ் இளைஞர்கள் 27 பேர் 2000 ஆண்டு 10ஆம் மாதம் 25 அன்று கொல்லப்பட்டனர். 14 இளைஞர்கள் காயமுற்றனர். சம்பவ தினத்துக்கு முதல் நாள் புலிக்குட்டிகளின் சதைகளை எங்கள் நாய்களுக்கு போடுவோம் என சிங்களத்தில் எழுதப்பட்ட சுவரொட்டிகள் முகாமை சுற்றி பல இடங்களில் காணப்பட்டதாகவும் குறித்த தாக்குதல் திட்டமிட்ட தாக்குதல் எனவும் பிந்துனுவேவா படுகொலைகளுக்கு போலீசாரே பதில் கூற வேண்டும் எனவும் சிலுமின என்ற சிங்கள பத்திரிகையே செய்தியை வெளிக்கொணர்ந்தது. முன்னிய காலங்களில் அரச கட்டமைப்புகளால் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட இத்தகைய சிறை கலவரங்கள் இன்றும் அதே அரச கட்டமைப்பின் மனித நேயமற்ற வினைத்திறனற்ற காவல் கட்டமைப்பை உலகுக்கு வெளிக்காட்டியுள்ளது. வெலிக்கடையிலும் பிந்துனுவேவாவிலும் களுத்துறையிலும் தமிழர்கள் என்ற நிலையில் கிட்டாத நீதி நீர்கொழும்பிலாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கட்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக ஒரு முக்கிய விடயம், செம்மணி புதைகுழியை பற்றி ஒரு சிறு. Honorable Thureirasa Raviharan, you have 2 more minutes left. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடாது என அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க தன்னிடம் கேட்டுக்கொண்டதான தகவல்களை சோமரத்ன ராஜபக்ச வெளிப்படுத்தியிருந்தார். அப்போதைய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளேவினால் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் மூலம் கடிதம் ஒன்று தமக்கு அனுப்பி வைத்ததாகவும் அந்த கடிதத்தை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவே அனுப்பி வைத்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மனித புதைகுழி தொடர்பில் எதனையும் கூற வேண்டாம் எனவும் பொது மன்னிப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். எனவே சோமரத்ன ராஜபக்ச வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றுதான் அங்கு செம்மணியோடு சார்ந்த மக்கள் எல்லோரும் வேண்டுகோள் விடுக்கின்றனர். செம்மணி மனித புதைகுழியுடன் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இவ்வுயரிய சபையினை கேட்டுக்கொள்கின்றேன்.
நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களில் 28 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 100க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளமை அரசாங்கத்தின் பொறுப்பற்ற செயற்பாட்டை வெளிப்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போது கருத்து தெரிவித்த அவர் இந்த துயர சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பை ஏற்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். அமைச்சர் வெறுமனே பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக கூறிவிட்டு தப்பிச் செல்ல முடியாது என தெரிவித்து நாமல் ராஜபக்ச உண்மையான மாற்றம் என்பது இவ்வாறான பாரிய உயிரிழப்புகள் இடம்பெறும் போது சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதிலேயே அமையும் என குறிப்பிட்டார். மேலும் நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் மாத்திரமின்றி நாடு முழுவதும் அதிகரித்து வரும் டெங்கு நோய், மருந்து கட்டுப்பாடு, உர விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சீர்குலைவு மற்றும் தவறான நெல் இறக்குமதி கொள்கை உள்ளிட்ட பல விடயங்களிலும் தற்போதைய அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாக நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.